வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 19th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ப்ளே பண்ண போறாங்க 6th ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் தான் ப்ளே பண்றாங்க. ஸோ ஆர்ஆர் டீமோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ அவங்களோட ஓன் வெனியூல தான் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ ட்ரீம் போலோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 176 கொடுத்துருக்காங்க. டோட்டலா ப்ளே பண்ண 54 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 34 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா அந்த இடத்துல 160 தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பிச் இருக்கு. ஸோ பிளாக் சாயில் பிச் இருக்கு, ரெட் சாயில் பிச் இருக்கு. ஸோ ஸ்லோ ட்ராக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஆன் டைம்ல வந்து பிச் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து மேக் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா அந்த வெனியூல ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். பர்டிகுலரா அதுல ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல் 59 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ராஜஸ்தான் ராயல் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ என்ன ரீசனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிச்சை வந்து கரெக்டா அவங்க அசஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க டோட்டலா 171 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஆர்சிபி 5 விக்கெட் லூஸ் பண்ணி. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபிளாப் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்டா இந்த லாஸ்ட் சீசன்ல இதே வெனியூல நடந்த அப்டேட் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ பர்டிகுலரா ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4-3-7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் வந்து 5-2-7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா பிச்சோட கண்டிஷன் வந்து டோட்டலா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் சிராஜ் வந்து வேற லெவலில் அந்த பவர் பிளேல கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, லோ ஸ்கோரா போகவும் சான்சஸ் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் பிச் ரிப்போர்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் விஷயங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ பண்றேன். ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் ஒரு அப்டேட் பாருங்க. ஃபாஃப் டு பிளஸி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆஃப் நெட்ல பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் பிளஸ் சந்தீப் சர்மா இந்த 2 பிளேயர் தான் நல்ல இன்னிங்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 59 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூல பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரு, ஜெஸ்வால், ரியான் பராக். ஸோ அவரோட ஓன் வெனியூ தான் ஹோம் மேட்சஸ். ஸோ லோக்கல் கை. ஸோ அதனால நல்ல ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சனு, ஹெட்மயர், ஃபாஃப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், விராட் கோலி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க பர்டிகுலரா இந்த வெனியூல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், யுவேந்திர சகால், கரண் சர்மா, முகமது சிராஜ் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்டிகுலரா டாம் கரன் மேபி 11ல வர சான்சஸ் இருக்கு. நோட் பண்ணிங்க. ஆன் டைம்ல வந்தா எடுத்துங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஃபாஃப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பட்லரு, ஜெஸ்வால் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க டீம் வைஸ். ஸோ பர்டிகுலரா யாஷ் டயல் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலா வந்து ஒரு த்ரெட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அந்த பவர் பிளேல கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா. ஸோ டெத்தில் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து கேரண்டியா 18 மேட்ச்ல 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எகைன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஷைன் ஆனார்னா டோட்டலா வந்து இனிஷியலாவே பவர் பிளேல ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சு என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இனிஷியலாவே அந்த ஸ்விங் இருக்கு, பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா பவர் பிளேல விக்கெட் போக சான்சஸ் இருக்கு. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜஸ்வால் பிளஸ் ஜாஸ் பட்லர் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 3 மேட்ச்மே என்ன அந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது அவர்கிட்ட டோட்டலா வரல. ஸோ அந்த இடத்துல பட்லர் பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான். ஸோ 2 பிளேயருமே டோட்டலாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்த மேட்ச் ஒரு ஃபாஸ்ட் விக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த 2 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயர் கிளிக் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது அந்த 50+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஜஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்ல. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வச்சிருக்காரு. ஸோ சேஃபா நீங்க எடுத்துக்கலாம். பட் த்ரெட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனிஷியலாவே யாஷ் டயர் உள்ள எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த கேம் பிளான் இருந்ததுன்னா ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குங்கிறதால காட்டுறேன். இயர்லியாவே 2 முறை ஃபிளாப் ஆயிருக்காரு. பிளஸ் ஸ்பின்னர்ட்டையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் ஜஸ்வாலோட பேட்டில். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் சேம் தான். 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா போரான நம்பர்ஸ் தான் இருக்கு அவர்கிட்ட. பட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 35 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 45. ஒருவேளை இனிஷியலா சிராஜ் கிட்ட தப்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்கு. பெரிய இன்னிங்ஸ் மீன்ஸ் அந்த 30 ரன் ஸ்கோர் பண்ணாலே பர்டிகுலரா அந்த வெனியூல வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறதான் ஷோ பண்றேன். பட் சேஃபா நீங்க எடுத்துக்கலாம். பட் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிஸ்கியா மேக் பண்ணும்போதே ஸ்லைட்லி அவாய்ட் பண்ணிட்டு டீம் மேக் பண்ணுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஸோ டீமோட கேப்டனு. ஸோ நல்லாவே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நின்று விளையாடக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா ஃபிளாப் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தாரு. மேபி இந்த ஹோம் வெனியூல கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரா இருந்தது, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இவர்கிட்ட இந்த ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பட் அதனால இந்த இடத்துல பின் பண்ணி தான் வச்சிருக்கேன். மேபி ஸ்லோ பிச்சா இருந்தா இவரும் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர். இந்த டாப் 3மே என்ன பொறுத்த வரைக்கும் பிச்சு மாறிச்சுன்னா கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஜஸ்வாலா இருந்தாலும் பட்லரா இருந்தாலும் சஞ்சு சாம்சனா இருந்தாலும் பிச்சு வந்து சவாய் மான்சிங் ஸ்டேடியம் வந்து லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா
ரொம்பவே டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி டீம் மேக் பண்ணியிருப்பீங்க, டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிருக்கும். பர்டிகுலர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த வெனியூல ரொம்பவே லோ ஸ்கோர்ல ஃபிளாப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் மெயினா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூல பார்த்தீங்கன்னா 35 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டீசெண்டான பிக்கு சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் கை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கு, வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்றாப்ல. ஸோ ப்ளே பண்ண 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா கேரண்டி பிக்கு. ஸோ ஷியோரா நீங்க வந்து இந்த இடத்துல கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் தான். கண்டிப்பா வந்து டாப் ஆர்டருக்கு கொலாப்ஸ் ஆனா கூட இவர் இன்னும் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ த்ரெட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெர்கூசன் மட்டும் தான் த்ரெட் இருக்கு, மேபி பார்த்து ப்ளே பண்ணுவாரு. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இருக்கு. ஸோ நல்ல ஸ்கோர் தான். பட் வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வச்சிருக்காரு, 50+. சேஃபா நீங்க இந்த டீம்ல எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்னே சொல்லலாம் அந்த இடத்துல அஸ்வின். ஸோ கண்டிப்பா 4 ஓவர் ஒரு போடக்கூடிய ஓவர் வந்து ரொம்பவே குருஷியலா இருக்கும். கண்டிப்பா இவரோட ஓன் வெனியூல விக்கெட் வந்து அந்த 2 விக்கெட்டா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பர்டிகுலரா அந்த மேட்ச்ல. ஸோ ஸ்லோ ட்ராக்கா இருக்கும்போது கண்டிப்பா ஸ்பின்னுக்கும் ஃபேவரா இருக்கும்போது அடிஷனலா மல்டிபிள் விக்கெட் எடுக்கலாம். ஸ்லைட்லி அந்த 2 விக்கெட் எடுத்து பேட்டிங்ல வந்து லோ ஸ்கோரா போகுது அப்படிங்கும்போது ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணா கூட கேப்டன் வீசியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நோட் பண்ணிங்க, பர்டிகுலரா அந்த மேட்ச்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கான இருக்க சான்சஸ் இருக்கு. ஆன் டைம்ல கண்டிப்பா லைன் அப்ல பார்த்து ஷோரா நீங்க பிக் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இவருக்கு த்ரெட்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெர்கூசன் இருக்காரு, சிராஜ் இருக்காரு. பட் ரீசெண்டா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, பெருசா உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணா ஷியோரா வந்து இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து பாலை வந்து சிம்பிளா பவுல் பண்ணி தான் விக்கெட் எடுக்கிறாரு, நல்ல ஒரு டாக்டிக்கலா போடுறாரு, துணிச்சலா பந்து போட்டு தான் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இவரோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஷியரா நீங்க இந்த டீம்ல கேப்டன் கொடுக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் பவுலிங் செக்ஷன்ல. ஸோ நெக்ஸ்ட் அடிஷனலா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் இம்பாக்ட் பேர் தான் உள்ள வருவாரு. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சைட்டா உள்ள வர சான்சஸ் இருக்கு, செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி தான் இம்பாக்ட் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துருஜோரல் வந்து இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி டைம்ல மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து எடுத்துட்டு போக சான்சஸ் இருக்கு. அந்த ரியான் பராக், அஸ்வின், துருஜோரல், ஹெட்மேர். ஸோ இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டர் கூட எடுத்துட்டு போக சான்சஸ் இருக்கு கேம். ஸோ அந்த பேட்டர்ல வந்து நீங்க துருஜோரலை வந்து ஷேரா நீங்க ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரா பிக் பண்ணீங்க. பட் வெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் போரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது பிச்சுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு 75 ரன் ஸ்கோர் பண்ணா கூட ஃபேண்டசில வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த நடந்த 17 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா நல்லாவே டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஃபாஸ்டா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும். ஸோ அந்த பேட்டர்ல கூட த்ரூஜோரல வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேர் நல்ல ஒரு ஃபினிஷர் ஹெட்மேர். ஸோ இந்த அளவு இதுவரை மேட்ச் க்ளோஸா போனதில்ல, பட் க்ளோஸா போச்சுன்னா இவரோட ஹிட்டிங் வந்து வேற லெவலில் இருக்கும், நல்லாவே ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் 8 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு, வெனியூல பாத்தீங்கன்னா ஒரு 13 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க, கண்டிப்பா இவருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங் சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அந்த 15 ஓவர் 18 ஓவர்ல வந்தா கூட குயிக்கா ஸ்கோர் பண்றாருன்னா ஃபேண்டசில வந்துருவாரு. 1 or 2 கேச்சஸ் எடுத்தா கூட ஃபேண்டசில கண்டிப்பா வரக்கூடிய பிக் தான் ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட த்ரெட்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ்வெல், சிராஜ் 2 பேர் தான் த்ரெட். பட் ஃபினிஷர் ஆகும்போது நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குங்கிறதுனால ஹெட்மேரை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா இவர் தான் கீயா இருப்பாரு. இனிஷியலாவே அந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாரு. ஸோ இவர் பாலை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் விஷயம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா டாப் த்ரீ பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா நின்னா மட்டும்தான் ஆர்சிபி மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஷோரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஃபிளாப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. ஸோ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 11 மேட்ச்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் சீசன்ல இருந்த போல்ட் வேற, பட் இந்த சீசன்ல வேற மாதிரி ஒரு வேரியேஷன்லாம் பவுல் பண்றாரு. ஸோ ஷோரா நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா எகைன் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க, ஒரு டீம் இவருக்கு செப்பரேட்டா ஒதுக்கிங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட், யுவேந்திர சகால் 2 பிளேயருமே ட்ரை பண்ணுங்க. மூணாவது ஒரு வேளை ட்ரெண்ட் போல்ட் அந்த 3 விக்கெட் எடுக்க மாட்டாரு மல்டிபிளானா, அடிஷனலா அந்த இடத்துல பர்கரை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு லெஃப்ட் ஆர்முக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ நல்லாவே ஃபாஸ்ட் ஜென்ரேட் பண்றாரு. ஒரு போற ஸ்பீடு வந்து கண்டிப்பா பேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு 153 தான் ஸ்கோர் பவுல் பண்றாரு. ஷோரா நீங்க இந்த ரெண்டு லெஃப்ட்டுமே நீங்க ஆன் டைம்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரா யூஸ் பண்ணீங்க, டோட்டலா டிராப் பண்ண வேணாம். ஹெட்விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூல பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்காரு. ஸோ ஷியோரா என்னோட பிக்குன்னு பாத்தீங்கன்னா சேஃபா வந்து இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா டீம் மேக் பண்றவங்க ஷியோரா வந்து ஜஸ்வால், பட்லரு,
சஞ்சு சாம்சன், ரியான் பராக். ஸோ இந்த 4 பேட்டருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது பிக் பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் ரிஸ்கியா மேக் பண்றவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஸ்வால், பட்லர். ஸோ எனிவன் டிராப் பண்ணிட்டு கூட டீம் மேக் பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பட்லர் தான் டிராப் பண்ணிட்டு ஜெஸ்வால் பிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம்ல இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஜெஸ்வாலை டிராப் பண்ணிட்டு பட்லர் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனா இருக்கும். ரிஸ்கியா மேக் பண்ற டீம்ல தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆஸ்ட்ரேலியா இனிஷியலா கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு த்ரெட் இருக்குங்கிறதுனால ஒரு டிராப் பண்றோம். ஸோ அடிஷனல் அந்த இடத்துல பட்லர் எடுக்கிறோம். ஸோ பட்லர் கொஞ்சம் லேட்டாக தான் பேட்டிங் கிரீஸுக்கு வந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்போ கிளிக் ஆகிட்டாருன்னா அந்த 30+ ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசிக்கு வந்துருவாருங்கிற கான்செப்ட்ல அவங்க கொடுக்குறேன். ஸோ இவருக்கும் த்ரெட் இருக்கு இந்த இடத்துல. ரீசா 2 பிளேயும் சிராஜ் இருக்கு. பட் பெருசா எஃபெக்ட் ஆகாது, நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் ஃபிளாப் ஆயிருக்காரு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வச்சிருக்காரு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 45 வச்சிருக்காரு பட்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 21 வச்சிருக்காரு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 32 வச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் 6ல இந்த இடத்துல வந்து ஷுவரா நீங்க ரியான் பராக் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா கண்டிப்பா கேப்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இவருக்கு த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபெர்கூசன் மட்டும் தான், பெருசா எஃபெக்ட் ஆகாதுங்கிறதுனால சொல்றேன். ஸோ அடுத்து மெயினா பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சகால், அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட்மயர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் விசின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இந்த இடத்துல பர்கர் கொடுங்க, ட்ரெண்ட் போல்ட் கொடுங்க, யுவேந்திர சகால். 3 போலருக்குமே ஒரு 3 டீம் வந்து மல்டிபிளா ரொட்டேட் பண்ணி கொடுங்க, நல்ல ஆப்ஷனா இருக்கும். ரொம்பவே லோ ஸ்கோரா போகும் அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா இந்த இடத்துல அஸ்வினுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்க. மேபி லோ ஸ்கோர் அந்த 140 ரேஞ்சில் போச்சுன்னா இவர் கூட அந்த கேப்டன் விசிக்கு வர சான்சஸ் இருக்கு ஃபேண்டசியில. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ல கொடுக்குறேன். மேபி இம்பாக்ட்ல வந்து வேற ஏதாவது பிளேயர் வர்றாங்கன்னா ஆன் டைம்ல உங்களுக்கு டெலகிராம்ல அப்டேட் கொடுக்குறேன். ஒரு வேளை இந்த இடத்துல குல்தீப் சென் உள்ள வந்தாருன்னா வேற லெவலில் ஃபயரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஸ்லைட்லி ஆவேஸ் கான் பிளேஸ்ல உள்ள வர சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணீங்க. நல்ல ஒரு லெஸ்பிக்கா இருக்கும். மேபி செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா இம்பாக்ட் பிளேயரா கூட எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது இவர் அந்த 4 விக்கெட் எடுத்துட்டா கூட டோட்டலா ஃபேண்டசி மாறதுக்கான சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணீங்க. குல்தீப் சென் ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ல. ஸோ அடுத்து பெஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ஆஃப் பிரேக் இருக்காரு. ஸோ அடுத்து லெஃப்டா மார்த்ரெக்ஸ். மேபி 11ல ஏதாவது சேஞ்சஸ் வரும்னா நீங்க இனிமே கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெஸ்பிக்கை மட்டும் பாருங்க. வெளியில இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிளேயரை பாருங்க, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன். ஏதாவது ஒரு டீம்ல வந்து வேற மாதிரி ஃபேண்டசியை திருப்பி விட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பாப் டெவில்ஸ் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டா தான் பிக் பண்றாரு. பட் ஹோம் மேட்சஸ்லேயே ஃபிளாப் ஆயிட்டு இருக்காங்க. பட் பாப் டெவில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. 4 மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவரா தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து பேட் கமின்ஸ் கேப்டனா இருந்தா தான் அடிப்பாரு என்னமோ தெரியல. டோட்டலாவே அவரும் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஃபேண்டசியில் இவரோட பிக் எல்லாம் ரொம்ப ஹை வேல்யூ தான் இருக்கும். பட் தொடர்ச்சியா நம்ம வந்து ஃபிளாப் ஆகுறாங்கன்ட்டு ஒரு மேட்ச்ல வந்து கட் பண்ணுவோம். பட் அந்த மேட்ச்ல தான் மேக்ஸ்வெல் அடிச்சு டோட்டலா ஃபேண்டசியை மாத்தி விட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். பட் ரெகுலர் பேட்டர்ன்லேயே டீம் மேக் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான அதுதான் சான்சஸ். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இந்த டாப் 3 நம்பி தான் இருக்காங்க. பட் டாப் 3ல வந்து எந்த பேட்டர் கிளிக் ஆவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறி தான். பட் அவங்க ஹோம் மேட்சஸ்னா ஷுவரா நம்ம சொல்லலாம். பட் பிச்சு மாறும்போது, கண்டிஷன் மாறும்போது டோட்டலா வந்து என்னதான் ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் அந்த ஒரு பால் தான், அந்த ஒரு பால் மாட்டிக்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஃபேண்டசி டோட்டலா மாறி போயிடும். ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 27 வச்சிருக்காரு, வெளியில பாத்தீங்கன்னா 21 வச்சிருக்காரு. பட் த்ரெட்னு பார்த்தா ஆவேஸ் கான் இருக்கு, அஸ்வின் இருக்கு. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆவேஸ் கான் இனிஷியலா வர சான்சஸ் கம்மி தான். அஸ்வின் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் தான் வருவார். ஸோ அந்த கேப்ல ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்கு. சேஃபா நீங்க இந்த இடத்துல விராட் கோலி எடுத்துக்கலாம். பட் இதை தாண்டி வேற ஏதாவது பவுலிங்ல ஃபிளாப் ஆயிட்டாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஃபாப் டு பிளஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளே பண்ண 4 மேட்சுமே பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு போரான நம்பர்ஸ் தான் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த இடத்துல ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 37 வச்சிருக்காரு, வெளியை பொறுத்த வரைக்கும் 31 வச்சிருக்காரு. சேம் இதே நம்பர் வந்தாலும் ஃபேண்டசியில் வர சான்சஸ் இருக்கு. பட் டோட்டலா ட்ராப் பண்ண வேணாம், ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். பட் த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல 4 தடவை ஆயிருக்காரு ட்ரெண்ட் போல்ட் கிட்ட. ஸோ 94 பால்ல 95 ரன் கொடுத்து 4 விக்கெட். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஆவேஸ் கான்ட்டையும் அந்த த்ரெட் இருக்கு. மேபி இனிஷியலா 2 பவுலருமே இல்லாம வந்து பர்கர் வந்து உள்ள போட்டாலும் ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளேயர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி டாப் 2 என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ அந்த டீம்ல வந்து எப்படி கொடுக்குறோனோ அதே மாதிரி இந்த டீம்லையும் கொடுக்குறேன். பட் பட்லரே ஜெஸ்வால் 2 பேருமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டவுட் தான். யாரு கிளிக் ஆவாங்கன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நம்ம மல்டிபிளா டீம் மேக் பண்ணி மாத்தி போட்டாதான் கரெக்டான பிளேயர் எடுக்க முடியும். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல விராட் கோலி ஷுவரா நீங்க எடுக்கலாம். சேசிங்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க, மேட்சை கண்டிப்பா எடுத்துட்டு போவாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படித்தார். ரஜத் படித்தாரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுமே வந்து டோட்டலா நம்பர்ஸ் ஒரு போரா நம்பர்ஸ் தான். பட் பர்டிகுலர் இந்த மேட்ச்ல நீங்க
இனிஷியலாவே பவர் பிளேல வந்து டாப் 2 எனி ஒன் ஸ்ட்ரகிள் ஆயிட்டா கண்டிப்பா படித்தாட்டு அந்த 25 ரன் கண்டிப்பா உண்டு. ஸோ அதனால இந்த மேட்ச்ல நீங்க ரஜத் படித்தார ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே பிக் வந்து ரொம்ப லோ பிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ்வெலை பொறுத்தவரை நான் மேல சொன்ன மாதிரி தான், ஒன்றும் பெருசா அவர்கிட்ட நம்பர்ஸ் இல்லை. பட் இந்த கண்டிஷன்ல ஹோம் கண்டிஷன்ல இவரால் கிளிக் ஆகும்னா கண்டிப்பா அந்த அஸ்வின் 4 ஓவர் பிளஸ் அடிஷனலா இன்னொரு ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு ஆப்ஷனட் வந்து பாத்தீங்கன்னா யுவேந்திர சகால். ஸோ வேற லெவலில் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். டோட்டலா கிரீஸை விட்டு வெளியில இழுத்து தான் விக்கெட் எடுப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்நேஷனல் மேட்சஸ். ஸோ அதனால த்ரெட் இருக்க தான் செய்யுது அவர்கிட்ட. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாட்டையும் த்ரெட் இருக்கு, ட்ரெண்ட் போல்டையும் த்ரெட் இருக்கு. ஒருவேளை இனிஷியலாவே அந்த டாப் 3 கொலாப்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ணணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல 50-50 சான்சஸ் தான் நீங்க மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ண முடியும். டோட்டலா பாருங்க, ரெண்டு டீம்லயுமே பேட்டர்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்மா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி பிச்சு மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. 100% ஷவாய் மான்சிங் ஸ்டேடியம் வந்து சுலேரன் பிச் அந்த வாட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரம் டீட்டெயிலா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ கேமரன் கிரீன் இந்த இடத்துல நீங்க டாப் 3 எனி ஒன் ஃபிளாப்ஸ் ஆனாலும் கேமரன் கிரீன் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். ஸோ ஹெட் கேட்ல ஒரு 44 வச்சிருக்காரு. ஸோ அதனால ஷுவரா ட்ரை பண்ணலாம். மேபி ஸ்லைட்லி அந்த 2 ஓவரால் போட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டசியில வந்ததுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இவருக்கு த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல அஸ்வின் மட்டும் தான் த்ரெட் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் பார்த்துக்கலான்ட்டாருன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத். கண்டிப்பா நீங்க ஸ்டார் பிளேயர்லாம் இந்த மேட்ச்ல எடுக்காம கொஞ்சம் லெஸ் பிக் எடுக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ல அனுஜ் ராவத் வந்து ஷுவரா எடுத்துக்கலாம். பட் ஹெட் கேட்னு பார்த்தா ஒரு 55 தான் வச்சிருக்காரு, வெளியில ஒரு 16 தான் வச்சிருக்காரு. ஷுவரா நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனா இருக்கும். மகிப்பா லோம்ரார் இவரையும் நீங்க எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷன் தான். ஒருவேளை வந்து பிரபு தேசாய்னு ஒரு பிளேயர் இருக்காரு ஆர்சிபில, அவர் உள்ள 11ல வந்தாருன்னா ஷுவரா நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹிட்டரு. கண்டிப்பா பிச்சோட கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ டிகே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அஸ்வின்ட்ட சிக்க சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி யுவேந்திர சகால்கிட்ட பேட்டில் வந்து பெருசா இருக்கு. பட் நல்ல பேட்டிங் விக்கெட் இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்கூப் ஆடி ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. பட் இந்த பிச்சில் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டலா அதனால ஒரு ரெகுலர் பிக்ல பிக் பண்ணுங்க. லெஸ்ஸா ட்ரை பண்றவங்க டோட்டலா ராஜஸ்தான் ஸ்டேரா போடுங்க, அதுவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பவுலிங் பார்த்தீங்கன்னா மயங்க் டாகர் ரீசா டூப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. சிராஜ் தான் மெயின். ஒருவேளை ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஆர்சிபி டீம் இனிஷியலாவே அந்த பவர் பிளேல ஒரு த்ரெட்டை கொடுத்து அந்த 2 விக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, டாப் 2 இல்ல டாப் 3 ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாருன்னா டோட்டலா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபியோட பேட்டர்ஸ் வந்து கிளிக் ஆயிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ணாக்க சிராஜ் கிட்ட தான் இருக்கு. ஸோ சிராஜ் இந்த மேட்ச்ல பர்டிகுலரா அந்த 3 விக்கெட் எடுப்பாரா, அட்லீஸ்ட் பவர் பிளேயரா அந்த 2 விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஒருவேளை எடுத்தாருனாக்கா டோட்டலா கேம் மாற சான்சஸ் இருக்கு. ஆர்சிபி பக்கம் போகும். செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது கோலி வந்து மேட்ச் எடுத்துட்டு போயிடுவார். இது ஸ்ட்ராங்கான ப்ரெடிஷன். பட் ஒருவேளை ஃபிளாப் ஆயிட்டாருன்னா டோட்டலா வந்து ஆர்ஆர் சைடு மேட்ச் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஹெட் பார்த்தாலும் 9 மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்டா பிளே பண்ண 4 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில வராம போக தான் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஃபயர் ஆவாரா அப்படின்னா அவரோட ஓன் வெளியில ஃபயர் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதை தாண்டி பாம்பே பிச்சா இருக்கட்டும், சென்னை பிச்சா இருக்கட்டும், இல்ல வேற பிச்சில தான் ஷைன் ஆக முடியும். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம்ல சிராஜால அந்த 3 விக்கெட்டுங்கிறது என்ன பொறுத்த வரையும் 100% டவுட். ஸோ இருந்தாலும் நீங்க ஷுவரா நீங்க ஒரு ரெகுலரா மேக் பண்ணக்கூடிய டீம்ல முகமது சிராஜை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரபு தேசாய் வந்தா எடுத்துங்க, நல்ல ஒரு பிக்கு. பட் இந்த கரண் சர்மா ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கிறதா தெரியல. மேபி இந்த பிச்சில் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துங்க. கண்டிப்பா அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு கரண் சர்மா. ஸோ நல்ல ஸ்பின்னரு, ஷுவரா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பெஞ்சில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வைசாக் விஜயகுமார் மேபி உள்ள வந்தா இவரை நீங்க எடுத்துக்கலாம், நல்ல போலர் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாஷ் தயால் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயகுமாரை நீங்க ஷுவரா எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்டர்ட் பிக்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, படித்தார். இது ஒரு செட் ஆஃப் டீம் பிக் பண்ணுங்க. ஒரு டீம்ல வந்து ஃபாப் டு பிளஸியை கட் பண்ணிட்டு விராட் கோலி, படித்தாரு, அடுத்து பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன். ஸோ இந்த செட்டப்ல டீம் மேக் பண்ணுங்க. பட் மஸ்டா வந்து நீங்க ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத், மகிப்பா லோம்ராரு, ஒருவேளை பிரபு தேசாய் உள்ள வந்தா அவரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பிரபு தேசாய், இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்க கம்ஃபர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கேப்டன் விசி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும் ஷுவரா நீங்க ட்ரை பண்ணலாம். ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சிராஜ் எஃபெக்டிவா இருந்தா கண்டிப்பா நீங்க கேப்டன் விசி வந்து விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி 2 பேரை வச்சு முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மேக்ஸ்வெல்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம் கேப்டன் விசி. ஸோ அதுதான் என்னோட ஆப்ஷனு. பெருசா ஒன்றும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பரபரப்பா இருக்க போறதில்ல. ரொம்ப சீக்கிரமே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நடக்க போகுது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த இடத்துல பட்லர், ரியான் பராக், த்ரூ ஜோரல், ஹெட்மயர், ஃபாப் டு பிளஸி, ரஜத் படித்தாரு, மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. பட் இதுல பர்டிகுலரா யோசிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஃபாப் டு பிளஸி 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெனியில கொஞ்சம் அந்த 30+ வச்சிருக்காங்க.
பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பிக் பண்ணணும். ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரெகுலர் டெமோ தான், ஒன்றும் பெருசாக டெமோ கிடையாது. சஞ்சு இருக்கு, சஞ்சு, பட்லரு, கோலி, விராட் கோலி, ஜஸ்வால், ஃபாப் டு பிளிஸ் எல்லாமே ரெகுலர் பிக் தான், பெருசாக அதில் இல்லை. ஸோ இதை நீங்கள் எப்படி ட்ரிம் பண்ணணும்னா நான் ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளிஸ், மேக்ஸ்வெல், எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டு உள்ள லெஸ்பிக் அந்த படித்தாரு, பிரபுதேசாய் இந்த மாதிரி பிளேயரை உள்ள எடுத்துட்டு வரலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வேணும்னா இந்த இடத்துல ஒருவேளை கரண் சர்மா உள்ள வந்தால் கரண் சர்மா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டெமோட ஆப்ஷன். ஸோ டிஃபரன்ஷியல் பிக் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. அனுஜ் ராவத், ரஜத் படித்தாரு, அஸ்வின், சிராஜை கூட நான் அந்த வாட்டி டிஃபரன்ஷியல் பிக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை ஷைன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். பட் ஆன் டைம்ல பிச்சு வந்து 100% ஸ்பின்னுக்கு ஃபேவரா போச்சுன்னா சிராஜை நீங்க டிராப் பண்ணிட்டு டீம் மேக் பண்ணுங்க. கம்ஃபர்ட்டாக ஒரு பிளேயர் உங்களுக்கு சேஃபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேப்டன் வைசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரன் போல்ட்டு, சஞ்சு சாம்சனு, ஃபாப் இப்படி தான் கொடுத்துருக்கேன். பட் ரெகுலர் கேப்டன் வைசி தான், இந்த மாதிரி வர சான்சஸ் கிடையாது. டோட்டலாக நீங்கள் வந்து வேற பேட்டர்ல மேக் பண்ண மட்டும் தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ல வேணும்னாக்கா இந்த இடத்துல விராட் கோலி, ரியான் பராக், மேக்ஸ்வெல், ஜஸ்வால் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ண முடியும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான் கொடுக்குறோம். பட் ஆன் டைம்ல பிச்சு மாறும்போது பிளேயர்ஸ் வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் மாறும்போது டோட்டலாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒன் சைடாக தான் உங்களுக்கு டீம் ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா எகைன் இந்த த்ரெட் இருக்கும் ரன் போல் கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை வந்து கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது இவரே மேட்சை முடிச்சிருவாருங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதில் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்லர் கூட ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜஸ்வாலை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பட்லர் எடுத்துக்கலாம். வீடியோல சொன்ன மாதிரி ஒரு வேளை இதில் கேப்டன் சேம் சைடே போகணும்னா இந்த இடத்துல பர்கர் ட்ரை பண்ணலாம், யுவேந்தர் சகால் ட்ரை பண்ணலாம். இதுதான் ஆப்ஷனா இருக்கும். இதை தாண்டி இதில் ஏதாவது நீங்க ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்கியா போடும்போது ஃபாப் டு பிளிஸை கட் பண்ணிட்டு அடிஷனலா அந்த இடத்துல பிரபுதேசா எடுத்துட்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பிளேயர் இன்னொரு பிளேயர் அடிஷனலா பேட்டர்ஸ் உள்ள கொண்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இது ஒரு மாடல் டீம் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் அசஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் அசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ டீமோ உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதையும் பாருங்க, ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைம்ல பார்த்து டெசிஷன் எடுங்க. ஸோ அதை நல்ல ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மேட்ச் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 19வது மேட்ச் தான் போயிட்டு இருக்கோம். ஃபேண்டசில மேக் பண்ற நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு 9 டீம் போடுங்க. சாரி, மேக்ஸிமம் 9 டீம் போடுங்க. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து போடுங்க. அதிகமாக 20 டீம் போட்டு டீம் மேக் பண்ண முடியாம ஆன் டைம்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க. பட் நீங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா அந்த டீம்ல ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஒரு கான்செப்ட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா அந்த பேட்டிங் ஃபேவரா பர்டிகுலரா ஒரு 3 டீம் மேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்கன்னா அந்த சைடு ஒரு 3 டீம் மேக் பண்ணுங்க. 3 டீம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியா மேக் பண்ணி போடுங்க. அந்த ரிஸ்கியா மேக் பண்ண டீம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 டீம் ரெகுலர் டீம் போடுறீங்கன்னா அந்த ரெகுலர் டீம்ல வந்து டிஃபரன்ஷியல் கேப்டன் வீசி வைப்பீங்க. ஸோ டிஃபரன்ஷியல் பிளேயர் உள்ள கொண்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல அனுஜ் ராவத், ரஜத் படித்தாரு, அஸ்வின். ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்க லெஸ் பிளேயரை இந்த ஹை பர்சன்டேஜ் பிக் டீம்ல கொண்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது கேப்டன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ்வெல் ட்ரை பண்றீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரன் போல்ட் ட்ரை பண்றீங்க. ஸோ ரெண்டுமே கிளிக் ஆகி இந்த 3 பிளேயரும் கிளிக் ஆகிட்டா நீங்க ஃபேண்டசில வின் பண்ணிடுவீங்க. இதுதான் இந்த டீமோட ஃபேண்டசியோட கான்செப்ட். ஒருவேளை இந்த லெஸ்பிக்கு கிளிக் ஆயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஹை பர்சன்டேஜ் ஃபிளாப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த லெஸ்பிக்கை நீங்க எடுக்கிறதே பெரிய ஹைலைட். ஸோ எடுக்கிற பிளேயர் மேல கேப்டன் விசி இந்த இடத்துல வந்து அனுஜ் ராவத்தோ, அஸ்வினோ, படித்தாரோ கேப்டன் விசியா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் நீ ஃபேண்டசி வின்னர். ஸோ அப்படிதான் இந்த ட்ரீம் இந்த ஃபேண்டசி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ திரும்பவும் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுங்க ஒரு தடவை. ஸோ இதுதான் டீம், ஒரு டெமோவா உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த டீமை வந்து கண்டிப்பா வந்து ஒரு 50 லட்சம் பேர் எடுத்திருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த 50 லட்சம் பேர் வின் பண்ணுவாங்களா பிரைஸ்ங்கிறது 100% நடக்காத விஷயம். கரெக்டுங்களா? அப்போ இந்த டீமை வந்து கண்டிப்பா கேப்டன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்வால் கேப்டனா போடுறோம், விராட் கோலி வந்து இந்த இடத்துல பிசியா போடுறோம், போட்டு மேக் பண்றீங்க. ஸோ எல்லாருமே அந்த 50 லட்சம் பேரும் இதே டீமை மேக் பண்ணீங்கன்னா 50 லட்சம் பேருமே ஃபிளாப் தான் ஆவாங்க. அப்போ இதுல வந்து நீங்க லெஸ் உள்ள கொண்டு வரணும். லெஸ் எப்படி கொண்டு வரலாம் உள்ள? இந்த இடத்துல ஃபாப் டு பிளிஸ் ஃபிளாப் ஆயிடுவாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அனுஜ் ராவத்தை உள்ள எடுத்துட்டு வரீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஃபிளாப் ஆயிடுவாருன்னா ரஜத் படித்தாரா உள்ள எடுத்துட்டு வரீங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சன் ஃபிளாப் ஆயிடுவாருன்னா அவர் இடத்துல இந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வினை கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பிளேயரை உள்ள வைக்கும்போது அந்த டீம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஒருவேளை மேட்ச் டோட்டலா திரும்பி இந்த லெஸ் பர்சன்டேஜ் மேல கேப்டன் வைஸ் ட்ரை பண்றீங்கன்னா அதுதான் ஹைலி டோட்டலா மாறக்கூடிய விஷயம் ஃபேண்டசில. ஸோ அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலா 1% இல்லைன்னா 1% கீழே கூட இருக்கும் அவங்களோட கேப்டன் பிக். அப்போ அன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணக்கூடிய காம்படேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த 1% மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபேண்டசியில் சொல்றேன். ஸோ அது என்னங்கிறது டீட்டெயிலாக நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுங்கிறத ஐடியாவை பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.